மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நீர் பூமி உருவாக வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது பூமி உருவானது. தண்ணீர் திரள்கள் தோன்றுகின்றீர் சுவாமி. அவை அனைத்தும் நீரே படைத்தீர் சுவாமி. மனிதனை கடைசியாக நீர் படைத்திருக்கின்றீர். எங்களுக்கு முன்பாக பிறந்திருக்கின்ற இந்த வன விலங்குகள், பறவைகள், ஊர்வனைகள் ஆகியவை அனைத்தும் எங்களுக்கு முந்தையவைகளாக பிறந்திருக்கின்றன சாமி. ஆதாமை நீர் அழைத்து அவைகளுக்கு என்ன பெயர் வைப்பாயோ என்று சொல்லி அந்த உரிமையை மனிதனுக்கு தந்திருக்கிறீர் சாமி. படைப்பினை கொண்டாடுகின்ற பிள்ளைகளாக வந்திருக்கின்ற நாங்கள் நாங்கள் மாறி வருகின்ற கால சூழ்நிலையிலே நாங்கள் நிற்கின்றோம். அதிகமான வெப்பசலனத்தால் நாங்கள் பாதிப்படைந்திருக்கிறோம் சாமி. மீண்டும் ஒரு விஷயம் மாத்திரம் கூட இந்த இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த படைப்பை கொண்டாடுகின்ற ஒரு தருணத்தை தந்து இந்த விடுமுறை வேத பள்ளி மூலமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் சாமி. கடவுள் தாமே இப்பொழுதும் பிள்ளைகள் படித்திருக்கின்ற பாடங்கள் அனைத்தும் பாடல்கள் வாயிலாக சிறு நாடகங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுளுடைய அன்பின் கரம் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கிருபையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென்.
வனம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பச்சை வனம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பண்பாய் பாதுகாக்க கற்போம், படைப்பை உறவாய் ஏற்போம், பண்பாய் பாதுகாக்க கற்போம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பச்சை வனம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. படபடப்பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. அகிலம் படைத்த ஆண்டவர் ஓய்ந்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் ஓய்வழி என்றாரே, பெருமைக்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தது போதுமே, உறவுக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவர் இயேசு அளிக்கும் ஓய்வை உரக்க சொல்லணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவர் இயேசு அளிக்கும் ஓய்வை உரக்க சொல்லணுமே, உரக்க சொல்லணுமே, நீ உரக்க சொல்லணுமே. ஓய்வினாலே தூயதாக கடைப்பிடிப்பது கருத்தாயிரு. விடுதலை பயணம் 20
8. நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயணம் 16:4. பிறர் வீட்டை கவிழ்ந்திட விரும்பாதே. நான் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயணம் 20:8. நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. தொடக்க நூல் 16:4. வீழ்ச்சிக்கு முன்னானது வீழ்பெருமை. நீதிமொழிகள் 16:18. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கர்த்தாயிரு. விடுதலை பயணம் 20:8. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கர்த்தாயிரு. விடுதலை பயணம் 20:8. ஒவானுக்கு அருள் பார்வை கிடைத்தது. நீதிமொழிகள் 6:8. காலி பண்ணு காலி பண்ணு குப்பைய காலி பண்ணு. ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு. சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ. படைப்பெல்லாம் மீங்குதுங்க பிரசவ வலியால. படைப்பெல்லாம் மீங்குதுங்க பிரசவ வலியால. வானவரை பாக்குதுங்க விடுதலை கேக்குதுங்க. வானவரை பாக்குதுங்க விடுதலை கேக்குதுங்க. காலி பண்ணு காலி பண்ணு குப்பைய காலி பண்ணு. ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு. சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு.
இவர்களை தொடர்ந்து நோக்கி இயேசு மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க்கு 2:27. மோசையின் கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. 6:8. அழிவுக்கு முந்தியது அடந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிகிறேன். விடுதலை பயணம் 16:4. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. நாள் 4. டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. மதிய நேரமாச்சு, மணி அடிச்சு போச்சு, சோறு போடும் நேரமாச்சு, பள்ளி கூட பேச்சு. மதிய நேரமாச்சு, மணி அடிச்சு போச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆண்டவர வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையிலும் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர், பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். ரொம்ப நாள் ஆண்டவர வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையிலும் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர், பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். வறட்சியான வனந்தரத்தில் வானத்தின் அப்பம் வந்தது, வயிறார உண்டு நல்ல பசியார வைத்தது. வறட்சியான வனந்தரத்தில் வானத்தின் அப்பம் வந்தது, வயிறார உண்டு நல்ல பசியார வைத்தது. வரம்பு மீறி செத்தது எல்லாம் நாற்றம் எடுத்து போனது, தேவைக்கு மட்டும் செக்கணும்னு புத்தியில உரைச்சது. வரம்பு மீறி செத்தது எல்லாம் நாற்றம் எடுத்து போனது, தேவைக்கு மட்டும் செக்கணும்னு புத்தியில உரைச்சது. ரொம்ப நாளா ஆண்டவர வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர், மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர்.
பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுளை பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாடணும். பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுளை பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாடணும். பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும். பகிர்ந்து கொடுத்து பரபரனின் வாக்குப்படி நடக்கணும். பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும். பகிர்ந்து கொடுத்து பரபரனின் வாக்குப்படி நடக்கணும். ரொம்ப நாள ஆண்டவரை வேண்டி வந்த மக்களை மனமிறங்கி களமிறங்கி விடுவித்தார் நம் ஆண்டவர். விடுவித்தவரை மறந்து போய் முறுமுறுத்த வேளையில் வயிறார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். வயிறார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது எங்கள் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டை வாசிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமது விடுமுறை வேதாகம பள்ளி 2024 ஆண்டு ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கான பயிற்சி 9/3/2024 மற்றும் 10/3/2024 அன்று லைட்டி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்த 2 நாட்களும் எங்களுக்கு அருமையான பயிற்சிகளும் படைப்பினை கொண்டாடுவோம் என்ற செம்பொருளின் அடிப்படையில் இனிமையான பாடல்களும் திருமறை கதைகளும் மிஷனரி கதைகளும் பயிற்றுவிக்கப்பட்டன. நம்முடைய ஆலயத்தின் சார்பில் வினோ ஜெனிஃபர் மற்றும் ஜெனிஃபர் சுதனானந்த் இயக்குநர்களாக நம் ஆயராலும் சேகரக்குழு உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டோம். எங்களுடன் 2 ஆசிரியர்களும் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டனர். நமது ஆலயத்தில் 19/4/2024 அன்று ஆயர் தலைமையில் அனைத்து VBS ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு சிறப்பு ஒடுக்கு கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 21/4/2024 அன்று பேராயத்திலிருந்து எங்கள் அனைவருக்கும் பயிற்சி அளிக்க நம் ஆயரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது அனைவருக்கும் மிகவும் உதவியாகவும் இருந்தது. நம் ஆலயத்தில் VBS 26/4/2024 அன்று ஆரம்பித்து இன்று 5/4/2024 முடிவடைகிறது. இதில் மொத்தம் 230 பிள்ளைகளும் 22 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அதில் 70 பிள்ளைகள் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளும் கலந்து கொண்டனர். 30/4/2024 அன்று சுத்தத்தின் நாளாகவும் 2/5/2024 அன்று இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நாளாகவும் நடந்தது. இதில் நம் பிள்ளைகளுக்கு இனிமையான பாடல்களும் மனப்பாட வசனங்களும் மற்றும் கதைகளும் கேள்விகளாக கேட்கப்பட்டது. அவைகள் பிள்ளைகள் அருமையாக கூறினார்கள். இந்த 9 நாட்களும் இந்த VBSஐ நடத்த உறுதுணையாக இருந்த நம் திருச்சபை மக்கள் உணவு மற்றும் தின்பண்டங்கள் கொடுத்தும் பணமாகவும் ஊக்கமான ஜெபத்துடனும் உதவினார்கள். இந்த VBSஇல் கற்றுக்கொண்ட பாடல்கள் நம் பிள்ளைகளின் மனதில் பதிந்து அவர்கள் அதன்படி நடக்க கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். நன்றி. நாள் 8. நல உரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே. நல உரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே. காப்பர் ரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பனே விவசாயி. காப்பு ரேட்டு தண்ணி உடம கேள்வியாச்சு பொது உடம வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பன விவசாயி. நல உரிமை
வழி சாலைகளால் காக்கா நீயும் காண போச்சே பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்ன போச்சே 8 வழி சாலைகளால் காக்கா நீயும் காண போச்சே பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்ன போச்சே ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு அந்த ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே கார்பரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பனே விவசாயி கார்பரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பன விவசாயி நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே நாங்கள் நாள் 3 படைப்பின் சுரண்டல் எனும் தலைப்பில் ஒரு சிறிய நாடகத்தை நடிக்க உள்ளோம். வாங்கடா, நம்ம தான் கட்டணும்னு சொல்ற மாதிரி ஒரு கோபுரத்தை வானத்தை தொடர அளவு கட்டுவோம். நம்ம தான் கட்டணும்னு ஒரு பெரிய கோபுரத்தை கடைசி வரையும் நிலச்சி நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். என்ன இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பேர் தான் நிலச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, உங்களுக்குள்ள மொழி குழப்பத்தை உண்டாக்கலாம். பெயிண்ட் த வால். என்னடா ஒன்றுமே புரியல? சலாம் எம் கரேன். எந்த பறையும் மனசாயி. என்னடா எந்த வசனமே ஒன்றுமே புரியலையே? என்னடா ஒன்றுமே புரியலையே? ஒன்றுமே புரியல. செயல பாரு, அவர்களுக்குள்ளே குழப்பம் பாரு. வேற மொழிய பாரு, வேறுபட்டு நின்னது பாரு. வேற மொழிய பாரு, வேறுபட்டு நின்னது பாரு. கடவுள் கொடுத்த வாழ்க்கை பாரு, தாழ்மையோட இருக்க பாரு. கையில ஒன்று கொடுத்து பாரு, நிச்சயம் மேல உயர்த்துவார் பாரு. அவர் கையில ஒன்று கொடுத்து பாரு, நிச்சயம் மேல உயர்த்துவார் பாரு. பாரு பாரு. நாடகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம்னா, மனித பெருமை பெயர் நிலைநாட்டாம ஆண்டவரே எல்லாத்துலேயும் முதன்மையாக வைக்கணும். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்விருந்தார். இவற்றின் ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசீர் வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். விடுதலை பயணம் 20:11. ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் 7 நாள் மண்ணுலகை
கடலையும் படைத்து அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்வு கொண்டார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசீர் வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். விடுதலை பயணம் 20:11. பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமையை கொண்டு இருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். லூக்கா 12:15. நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காக்கி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9:7. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை வாங்கி உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். ஏசாயா 55:1-2. நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9:7. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். மத்தேயு 25:40. நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9:7. நீங்கள் பருகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9:7. நீங்கள் பருகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9:7. ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தார். 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார். இவ்வாறு ஓய்வு நாளை ஆசி வழங்கி புனிதப்படுத்தினார். விடுதலை பயணம் 20:11. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். ஏசாயா 55:1-2. நாள் 2. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. ஆசையால உயிர்பலி உண்டாயிசாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. இதமின்றி ஆசையால உயிர்பலி உண்டாயிசாச்சு. காற்றும் உயிரை வாங்கும் விஷமாச்சு. கட்டிடங்கள் கட்டிடவே கண்மாய்கள் காணாம போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட் உணவும் தூக்கத்தையே துளைச்சு போட்டுச்சு.
தேடு, கட்டளைக்கு செவி கொடுத்து எல்லோரையும் வாழவிடு. இயற்கை அன்னையின் அற்பொழிகளை இலவசமாய் பகிர்ந்து வாழ்வோம். ஈடு இணையலா மனித வாழ்வினை பாதுகாத்து உறவில் மகிழ்வோம். நியாயத்தை வித்து அடடா தம்பி கேளு அச்சச்சோ தங்க பாரு சுத்தா 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 உரையாடல். அப்பா, நான் சயின்ஸில் ஒன்று படித்தேன். இந்த சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு? சரி, நான் உனக்கு ஆண்டவர் படைப்புகளை பற்றி சொல்கிறேன். ஆண்டவர் படைப்புகள் என்ன? முதலாம் நாளில் இருளும் ஜலத்தினால சூழப்பட்ட பூமியில் ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொன்னார். இரண்டாவது நாளில் ஜலத்துக்கு இடையிலே வானம் தோன்றுக என்று சொன்னார். அது அப்படியே நடந்துச்சு. மூன்றாவது நாளில் மண்ணுளுக்கு கீழே இருக்கிற ஜலத்தில் நீரெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர உளுந்த தரை உண்டாகுக என்று சொன்னார். அது அவ்வாறே நடந்தது. உளுந்த தரைக்கு ஆண்டவர் நீர் என்று பெயரிட்டார். ஒன்று திரண்ட நிலத்திற்கு ஆண்டவர் கடல் என்று பெயரிட்டார். நாலாவது நாளில் விண்ணுலகில் இரண்டு ஒளிப்பிழமைகள் தோன்றுக என்றார். பெரிய ஒளிப்பிழமைகளுக்கு சூரியன் என்றும் சிறிய ஒளிப்பிழமைகளுக்கு சந்திரன் என்று பெயரிட்டார். ஐந்தாவது நாளில் நீரில் உயிரினங்களும் ஆகாயத்தில் பறவைகளையும் உண்டாக்கினார். ஆறாவது நாளில் நிலத்தில் விலங்குகளும் தம்முடைய சாயல மனிதர்களையும் உண்டாக்கினார். இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் ஏழாவது நாளில் ஓய்ந்திருந்தார். அப்பா, ஏன் ஏழாவது நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கண்காணிக்கவோ, நம்ம உறவுகள் கூட நேரம் செலவழிக்கிறதுக்காகவோ, நம்ம ஓய்வு நாளில் வழிபாடு ஸ்தலத்துக்கு போய் அவரை வழிபாடவோ ஓய்வு நாளில் வைத்தார். சரிப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிச்சுது. சரி, நம்ம வெளியே போகலாமா? போகலாம்.
அப்பா எதுக்கு இவ்வளோ இங்கே இது புகையாகும், இந்த வெயில் இவ்வளோ சுட்டரிச்சுன்னு இருக்கு? இங்க பாருடா, முன்னாடிலாம் எங்க இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்பதான் இப்படி இருக்குது. அதான் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி, நான் இதை காட்டுறேன், இதை நீங்க பாரு, உனக்கு புரியும். மூடுங்க 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 மூடுங்க. இங்க பாருடா, இப்படி இருந்த இடத்தான் வந்து சீற்றத்தினால இப்படி ரொம்ப புகை மூட்டமா அப்படி ஆயிடுச்சு. என்னை வெட்டாதீங்க, என்னை வெட்டாதீங்க. ஏன் என்னை வெட்டுறீங்க? உன்னை வெட்டினா தான் என்னால் 8 வழி சாதை ரெடி பண்ண முடியும். அதனால தான் உன்னை வெட்ட போகிறேன். நான் பறவைங்களுக்கும் விலங்குகளுக்கும் கூடாரமாகவும் ஹியூமன்ஸுக்கு வந்து நான் நிழலாகவும் உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு சுட்ட காற்றுக்கும் தரேன். ஏன் என்னை வெட்டுறீங்க? உன்னை வெட்டினா தான் எனக்கு எல்லாமே பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு காசு கிடைக்கும். போடாதீங்க போடாதீங்க, என் மேலே போடாதீங்க. என் மேலே பிளாஸ்டிக்கும் ஃபேக்ட்ரி கழிவுகளும் போடுறதுனால உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதில்ல. நெல் விதைச்சேன், ஆனால் எதுவும் முளைக்கல. தண்ணீர் அரைச்சேன், தண்ணி வரல. இந்த மாதிரி கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸும் ஃபர்டிலைட்டரும் போட்டு இந்த நிலத்தை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் விளைச்சல் கொடுப்பேன்? இந்த மாதிரி மரத்தை வெட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி ஆக்சிஜனும் நிழலையும் கொடுப்பேன்? நீங்கள் வெயிலில் நீங்கள் எப்படி உள்வாழ்வீங்க? இந்த மாதிரி தண்ணியில் பிளாஸ்டிக்கையும் கழிவு நீரையும் கலந்தால் அவங்களுக்கு எப்படி நல்ல தண்ணி கிடைக்கும்? நீங்கள் எப்படி நல்ல தண்ணியை குடிப்பீங்க? மோஸ்ட்லி நிலத்தில் பிளாஸ்டிக் போடுறத தடுத்துங்க. வாட்டர் பாடிஸ்லையும் பிளாஸ்டிக்கை போடாதீங்க. சேவ் வாட்டர். இனிமேல் மரத்தை வெட்டாதீங்க, செடிங்களை முளைக்க வைங்க. அப்பா, நம்ம இந்த இதுவெல்லாம் எப்படி காப்பாத்துறது? இந்த விளைச்சல், மரத்தை, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடாம நம்ம பூமியை மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணா கண்டிப்பா நம்ம பூமியை காப்பாற்றலாம். அதுக்கெல்லாம் வழி இருக்காப்பா? இருக்குடா. சரி, இதுல நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டப்பா. இது நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன்ப்பா. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எந்த பிளாஸ்டிக்கையும் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுங்க.
ஆண்டுகள் வயலில் பயிரிட்டு திராட்சை கொடிகள் கிளை நறுக்கி அவற்றின் பயனை சேர்ப்பார். 7ஆம் ஆண்டு ஆண்டவரின் ஓய்வு ஆண்டு. நிலத்திற்கும் ஓய்வு வேண்டும். வயலில் பயிரிடாமலும் திராட்சை கொடிகள் கிளை நறுக்காமலும் இருங்கள். லேவியர் 25:3-4. வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர் அவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழி காட்டுவார். நீதிமொழிகள் 23:10-11. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தில் வருவிக்கும் போது அந்த மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்சங்களையும் சகல ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரயாளமாய் பெருங்காதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவன்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை கூறுவேன். ஆதியாகமம் 9:14-15. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை கிளைக்காமலும். லேவியராகமம் 25:3-4. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. 1 தீமோத்தேயு 6:18-19. 6 ஆண்டுகள் வயலில் பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. வயலுக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். லேவியர் 25:3-4. மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் மின் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதை உள்ள எல்லா உயிர்களுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன். உயிரினங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனிய ஒன்றே போதுமே பெருவெள்ளமாக மாறாது. தொடக்க நூல் 9:14-15. அதற்கு அவர் அளிக்கும் அருளும் மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களார். ஆகவே செருக்குற்றலை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தானியலில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். யாக்கோபு 4:6. வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர்கள் உனக்கு எதிராக வழக்காடுவார். நீதிமொழிகள் 23:10-11. மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல்வில் தோன்றும் பொழுது உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். இனி உயிரினங்களை அழிப்பதற்காக ஒருபோதும் தண்ணீர் பெருவெள்ளமாக மாறாது. தொடக்க நூல் 9:13-14. Day 6. There is no place for the stranger. Jesus was born in a manger. No grand palace, just a bed of hay. He showed his kindness in his gentlest way. Be like Jesus, he's the King of kings. He's the Lord of lords, he's a friend of all. Be like Jesus, he's the King of kings. He's the Lord of lords, he's a friend of all. Let's be like Jesus with hearts open wide. Friends to the poor standing by their side. Loving the nature and earth every day. It is
King of kings, He's the Lord of lords, He's a friend of all. நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம். கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம், அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம். சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு, பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு, ஆசையால உயிர்ப்பலி உண்டாயிசாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு, பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு, மிதமின்றி ஆசையால உயிர்ப்பலி உண்டாயிசாச்சு. டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. மதிய நேரமாச்சு, மணி அடிச்சு போச்சு, சோறு போடும் நேரமாச்சு, பள்ளி கூட பேச்சு. மதிய நேரமாச்சு, மணி அடிச்சு போச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து. எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து. டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் டடங் டங் 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 டங். அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, ஜும்தா 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 ஜும். ஐயா தங்க இடம் கிடைக்குமா? யார் சார் நீங்க? வாங்க பாக்க பாருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா என் பேர் ஆண்ட்ரூ ஆண்டர்சன். நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். என்ன சொல்லியா வந்திருக்கீங்க? நான் மக்களுக்கு கல்வி, இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்கிறதுக்கு, மருத்துவம் ஆகிய தேவைகளுக்காக வந்திருக்கேன். ஓ நீ அப்படியே வரியா? ஏஞ்சி ரப்பீட்டு நீங்க வருவீங்க, படிப்பு சொல்லி கொடுப்பீங்க, மருத்துவம் கத்து கொடுப்பீங்க, ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்துருவீங்க, எல்லாரையும் பெரிய ஆளாக்குறேன். நாங்களாம் என்ன சாணி தட்டி வைக்கணுமா? வீட்டை விட்டு வெளியே போடா, போய் குடிசை போட்டு தாங்க போ.
தமிழ், பிரதாப் கிளம்பிட்டீங்களா? அவங்க ஸ்கூலுக்கு போகலாம். அவங்கள விட்டு அப்படியே நான் அப்பா வேலைக்கு போகிறேன். அப்பா நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கீங்க. எங்கள் மேலே எப்பயுமே கோவமே பட மாட்டீங்க. எப்படிப்பா? ஆமாப்பா, அம்மா இறந்ததுலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்ததே இல்லையே, அப்பா இப்படி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நானும் உங்கள் அம்மாவும் கஷ்டமாக இருக்கிறப்ப நம்ம சின்ன மேலே போயிட்டு பறவைங்க பறக்கிறத பார்ப்போம்ப்பா. கடவுள் அதை எப்படி வச்சுருக்காரு, அதை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அன்னன்னைக்கான தேவை அதுக்கு தராருப்பா. அதுதான் அதே போல தான்ப்பா நம்மளுக்கும் அன்னன்னைக்கான தேவை ஆண்டவர் தருவாருப்பா. நாளைக்கு குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லப்பா. இன்னைக்கு என்ன இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்துனா போகணும்ப்பா. நாளைக்கு இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கு பாருப்பா ஆண்டவர். நம்மக்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்கப்பா. இதுதான்ப்பா நீங்கள் கற்றுக்கணும். வாங்கப்பா போகலாம். சரிங்கப்பா. கண்ணா முகேஷ் எழுந்துடுறா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, எழுந்துடுறா. டேய் நாடி உனக்கு பிரச்சனை? அம்மா பத்திராடி சொல்லக்கூடாதுடா, சாப்பாடு செஞ்சு வச்சிருங்க, சாப்பிட்டு கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. முகேஷ் சீக்கிரமா வந்துன்னா ஸ்கூல் விட்டு நம்ம போய் நம்ம இடத்தெல்லாம் பார்க்கலாம். ஊர் பொறிக்கின்னு இருக்காதுண்ணா. சரிப்பா. எதுக்குண்ணா? இந்த பாரு முகேஷ், கண்ணு கட்டுற தூரத்துக்கே நம்ம இடம் தான். சும்மா 470 ஏக்கர் இருக்கும். அப்ப இவங்களாம்ப்பா? இவங்களாம் நம்ம தோட்டக்காரங்கப்பா. ஐயா இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம், கொஞ்சம் பண உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களே அத்தை வேலை சோத்துக்கு வழி இல்லாம எங்கிட்ட வந்து கேக்குறியாப்பா? அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. வேணா ஒரு 5 பைசா வட்டி கொடுக்குற, வந்து கெட்டு போறியா? 5 பைசா வட்டிலாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஐயா. நாங்களே அத்தை வேலை சோத்துக்கே வழி இல்லாம என்னப்பா? சரி ஐயா, 5 பைசா வட்டியே கொடுத்துறேன். வீட்டுல வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்கிக்கோண்ணா. சரி ஐயா. அப்பா அந்த மலை நம்ம வீட்டுல வேலை பார்க்கறேன் ஜபராஜ் இடம்ப்பா. அந்த இடமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்பா. கண்ணு கட்டுறதுக்கு நம்ம இடம் தான் இருக்கு. போயுமே அந்த 5 ஏக்கர் ரத்த கேக்குறா. அந்த 5 ஏக்கர் இருந்தா 475 ஏக்கர் ஆயிடலப்பா. அதெல்லாம் வாங்கி தர முடியாது உனக்கு. போப்பா, நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன். அம்மா அப்பா அந்த மலையை வாங்கி தர சொன்னா வாங்கியே தர மாட்டாருமா. அவன் அப்படிதான்டா பேசுவான். நீ அம்மா கிட்ட சொல்லிட்டல, நான் வாங்கி தரேன். ஜெஃப்ரி என்னம்மா வேணும்? நம்ம பையன் அந்த மலையை கேட்குறான். அது நம்ம ஜபராஜ் வீட்டுல வேலை பார்க்குற ஜபராஜ் இடம்மா, அதை போய் கேட்குறான் அவன். நீங்க என் கூட இருங்க, நான் கேட்குறேன். ஜபராஜே ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம பையன் ஒரு ஆசைப்பட்டான், எழுதி கொடுத்துருண்ணா. எனக்குன்னு இருக்கிறத அந்த 5 ஏக்கர் இடம் தான்யா, வேற எந்த இடமும் இல்லையா. பசங்க படிச்சு முன்னேறதுக்காக தான் அந்த இடத்த வச்சிருக்கேன். நீ நல்ல நிலைமைக்கு வந்தானே வரல, நான் உன் பசங்களை எங்க தோட்டத்துல சேர்த்து சாணி அள்ளுறதுக்கும் மாடு மேகத்துக்கு தான் லாக்கி. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, பசங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்கம்மா. நீ எங்களே எதிர்த்து பேசுறியா? நீ போ, நான் பாத்துறேன். மாமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீ போ, நான் பாத்துறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நிலத்தை நம்ம பண்ணையார் கேட்குறாருப்பா. ஆனால் உங்களுக்குன்னு வச்சிருக்க நிலத்தை அவங்களுக்கு எப்படிப்பா தர முடியும்? நமக்குன்னு இருக்கிற ஒரு சொத்து அதுதானப்பா. ஆமாப்பா, என்னப்பா பண்ணுறது இப்போ? அப்பா போய் பார்த்துட்டு நீங்க இங்கேப்பா போவாதீங்கப்பா. இங்கே நான் அப்பா பார்த்துட்டு வரேன். எதிர்த்து பேசுறா நீ? அப்படிலாம் நான் பேசலையே. எங்க ஐயாவோட இடத்தையே தர மாட்டேன்னு சொன்னியாடா? எனக்குன்னு இருக்காது அந்த நிலத்தை எப்படி நான் தருது? எங்களே எதிர்த்து பேசுறியா? நாங்களே எடுத்து பேசுறேன். பாப்பா என்ன பாட்டி வா ஏச்சிருப்பா. ஏந்திருங்கப்பா. எங்க அப்பாவை யாரும் கொண்டுட்டாங்க. சரி வாங்கப்பா, நான் உங்களை பார்த்துக்கிறேன்.
சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களாப்பா உங்களுக்கு? எங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு அப்பா தான், அவங்களையும் சாவடிச்சிட்டாங்க அங்கிள். சரி, நான் உங்களை பார்த்துக்கிறேன், வாங்கப்பா. இல்லை அங்கிள், எங்கள் அப்பா மாதிரி யாரையும் உங்களை பார்த்துக்க முடியாது. பரவாயில்லப்பா, உங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்க முடியாது தான், இருந்தாலும் நான் ஆசிரமம் நடத்துகிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா, வாங்கப்பா. உங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம்ப்பா. அம்மா அம்மா, என்னடா சிக்கனா? வயிறு வலிக்குதுமா. என்ன சாப்பிட்ட? ஷவர்மாவும் லிம்காவும் சாப்பிட்டுமா. சாப்பிட்டதுனா கேக்குறியா? எங்க என்னடா சாப்பிட்ட? ஷவர்மாப்பா. அதெல்லாம் சாப்பிட என்ன கேக்குறியா நீ? தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். என்னாச்சு எனக்கு? டாக்டர் மூச்சு பேச்சே இல்லாம டாக்டர், பாருங்க டாக்டர், பாருங்க டாக்டர். சாரி, இவனை காப்பாற்ற முடியல, இறந்துட்டான். வெளில போங்க, வெளில போங்க. அதுதான் நம்ம புள்ளைய செத்துட்டான், 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையும் இல்ல, என்னம்மா பண்றது? ஆமாங்க, நம்ம செஞ்ச பாவம், நம்மள எதுவுமே பண்ணல, நம்ம புள்ளைய காவ வாங்கிச்சு. அவன் போய் டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான காரியத்துல பார்த்து வந்துடலாமா? வாங்க. டாக்டர், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் டாக்டர். என் குழந்தையே இல்லை டாக்டர், 2 வருஷமா. நீங்க தான் பார்த்து பண்ணுவோம் டாக்டர். கவலைப்படாதீங்க, என்ன நம்ப வந்துட்டீங்களா, உங்க குழந்தைக்கு நான் கேரண்டி. சரி பிரகாஷ், சொல்லுங்க டாக்டர். இவங்களை கூட்டிட்டு போய் எல்லாம் டெஸ்ட் எடுத்துரு, இவங்களை கூட்டிட்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்துரு. நீங்க கேம்பெயின்ல இது சரிங்க டாக்டர், 2 லட்சம் காட்டிடுங்க. ஓகே, வாங்க போலாம். நாங்க டாக்டர். சாரி, உங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஏன் டாக்டர்? இவங்க ஓவரியில நிறைய கட்டியிருக்கு. இதுக்கு வேற வழி இல்லையா டாக்டர்? இல்ல, ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் ஆசிரமம் நடத்துறாரு, அவர்கிட்ட குழந்தைங்களா இருக்கு, நீங்க ப்ரேயர் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அழுவாதமா. என்னம்மா டாக்டர் இப்படி சொல்றாரு? ஆமாங்க, நம்மளும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். நீங்க தான் குழந்தைய தத்தெடுக்க போறேன். ஐயா, நீங்க அந்த ஃபாரின்? ஆமாங்க, நான் உங்ககிட்ட வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடு தேடி கேட்டேன், நீங்க இல்லைன்ட்டீங்க. நான் ஊருக்கு வெளியே போய் அங்க இருக்கிற மக்கள்லாம் எனக்கு வீடு கட்டி கொடுத்து இப்போ நான் நல்லா இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி என் பையன் இறந்துட்டான் டாக்டர். பாஸ்டர், நீங்க தான் பண்ணணும். ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பசங்களோட அப்பா இறந்துட்டாரு, அவங்க வேணா இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை நாங்க பார்க்கலாமா? சரி, நான் கூட்டிட்டு பிரகாஷ் வாங்க. உங்களுக்கு யூப்ளி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். நான் சிரிப்பேத்துறானுங்கடா அவனுங்க. 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூப்ளி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடி இன்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூப்ளி ஆண்டு அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். லேவியர் 25:11-12. வில்மேகத்தின் மேல் தோன்றும் போது அதை நான் கண்டு
எனக்கும் மண்ணுலகில் சதையுள்ள உயிரினங்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். கடவுள் நோவாவிடம், எனக்கும் மண்ணுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். ஆதியாகமம் 9:13. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவருடன் பழகும் பொழுது எல்லாரும் மனதாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருகுற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். 1 பேதுரு 5:5. வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபொழுதும் இறந்தார்கள். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. யோவான் 6:48-50. செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்வார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டுகளில் வீழ்ந்து விடுவார்கள். இவை மனிதரை அழிவிலும் கேட்டிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையை எல்லா தீமைக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிழைந்து திரிந்து பல வேதனைகளில் தாங்களாகவே தாங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ரோமர் 6:9-10. உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் மந்திருக்கு தீங்கி வைக்காது. உங்களின் நாட்டில் தங்கியிருக்கும் அந்தியர் உங்கள் நாட்டில் பிறந்ததை போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் நீங்கள் எகிப்தில் அந்தியராக இருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். லேவியாகமம் 19:33-34. He sends down rain from his storehouses on the hills. The earth is full of the fruit of his works. He makes the grass come up for the cattle and plants for the use of man, so that the bread may come up out of the earth. Psalms 104:13-14. விதைப்பதற்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர், விதைப்பதற்கு தேவைய விதையை அரைச்சல் ஆகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். 2 கொரிந்தியர் 9:10. நலபுரிமை தந்தாயே பொதுபடமை என்றாயே விதைச்சிடனா போகையில விலை நிலமே காணலையே. நலபுரிமை தந்தாயே பொதுபடமை என்றாயே விதைச்சிடனா போகையில விலை நிலமே காணலையே. கார்பரேட்டு தனி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பனே விவசாயி. காப்பு ரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பன விவசாயி. நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே. எட்டு வழி சாலைகளால் காக்கானியும் காண போச்சே. பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்ன போச்சே. 8 வழி சாலைகளால் காக்கானியும் காண போச்சே. பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்ன போச்சே. ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு. அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு. அந்த ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு. அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு. நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே விதைச்சிடனா போகையில விலை நிலமே காண
விதைச்சிடனா போகையில விலை நிலமே காணலையே. நன்றியுரை. கடவுளின் பெரிதான கிருபையினால் இந்த 2024ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளியை சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த எங்களது திருச்சபையின் ஆயர் ரிச்சர்ட்சன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர், பொருளாளர் மற்றும் சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையின் அங்கத்தினர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் உணவும் தின்பண்டங்களும் மற்றும் பணமாக எங்களுக்கு கொடுத்து உதவிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் பெயர்கள் வருவதாக: டாக்டர் குணசீலன் அண்ட் ஃபேமிலி, மாஸ்டர் நவீன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ஜெயபால் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் மான்சிங் அண்ட் ஃபேமிலி, Mr. Santakumar and family, Mr. Bhaskaran and Mr. David Vimalraj family, Mr. Jnanamani and family, Mr. David Chalaya and family, Mr. Devasegaran and family. Snacks கொடுத்தவர்கள்: Mr. Charles Manogaran and family, Mr. Leela Bakiraj அவர்கள், Mr. James and family, Mr. Santakumari Kristumani family, Mr. Devaraj Kanimori and family, Mr. Nelson family, Mr. Srinivasan Komala family, Mr. Solomon family, Mr. Gracie, Mr. Aaron family, Mr. Peter Genova family, Mr. Prem Kumar family, Mr. Bennett Eri family. மேலும் எங்களுக்கு ஆசிரியர்களையும் வாலண்டியர்ஸையும் இங்கு ஊழியத்துக்கான கொடுத்த உங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் எங்களுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வந்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் பிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களை உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் எங்களை தாங்கி வழிநடத்திய திருச்சபையினர் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்ம நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நமது ஆயர் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகமே கரங்களை தட்டி உங்களுடைய ஆசிரியர்களை வாழ்த்தவும். மிஸ் ஆலன் கிருபா, மிஸ்ஸஸ் மீனா சுரேஷ், மிஸ் கீர்த்திகா, மிஸ் ரேவதி ரூத், மிஸ்ஸஸ் ஜோசிதா பவுனி, primary teachers, Mrs. Kayalvili, Ms. Jeslina, Mrs. Helen Balsi Sophia, Mrs. Linda Jain, junior teachers, Mrs. Salome, Ms. Sheba, Mrs. Shirley, Ms. Denisha Karina, Mrs. Sonia, inter teachers, Mrs. Priyadarshini Emil, Mrs. Sirial Kilbert, Mrs. Sugandha Anandi, Ms. Saral Susmita.
Senior teachers, Mrs. Linda Salomon, Ms. Jabba Praveen, Mrs. Selva Priya, volunteers, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் இன்றுடன் நிறைவடைந்தது. முடிவு ஜெபம் நமது ஆயர் தலைமையில் நடைபெறும். சற்று நேரம், இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ப்ரேயரோட கூட நம்ம இந்த இடத்த விட்டு கடந்து செல்லலாம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, கடந்த 26ஆம் தேதி முதற்கொண்டு பெற்றோர்களாகி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை மிகுந்த மகிழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் நடந்து கொண்டிருக்கிற இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் சாமி. கடவுள் தாமே இந்த திருச்சபை சார்ந்த அருமையான பிள்ளைகள் முன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடல்கள், பாடங்கள், சிறு கதைகள், வசனங்கள் வழியாக நாங்கள் எவ்வண்ணமாக இந்த படைப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தந்திருக்கின்றீர். கடவுள் தாம் அந்த சிந்தனை மென்மேலும் வளர்ந்து இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக வளர இறைவாருள் தாரும் சாமி. கடவுள் தாமே இந்த நாளிலும் கலை நிகழ்ச்சிகளுக்காக அருமையான பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிகளுக்காக மிகப்பெரிய மனநிறைவுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நீரை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ரொம்ப நன்றி. அனைவரும் காத்ததுக்காக இயக்குநர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நம்மாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்ட அருமையான சகோதரிகளுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக மற்றுமாக மனமுவந்து வந்து தகப்பனே வாலண்டியர்ஸாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நான் குருசேகரத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன்.